அனைவருக்கும் வணக்கம். தென்னக ரயில்வே சார்பாக சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலேருந்து தாம்பரம் வரைக்கும் சிறப்பு பேருந்துகளை வந்து இயக்குறாங்க. இந்த சிறப்பு பேருந்து வந்து அலுவல் நேரம்னு சொல்லப்படுற பீக் ஹவர் டைமில் இயக்குறாங்க. ஏன்னா இப்போது சென்னை எழும்பூர் ஸ்டேஷன் மறுசீரமைப்பு பணி வேலை நடக்கிறதுனால கூட்ட நெரிசல் தவிர்த்துக்காக இந்த சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்குறாங்க. இந்த பேருந்தில் பயணம் செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் இல்லைனா வந்து சீசன் டிக்கெட் வச்சுருந்தா பயணம் செய்யலாம். நான் வந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலேருந்து தாம்பரம் வரைக்கும் இந்த பஸ்ஸில் பயணம் செஞ்சேன். கடற்கரை ரயில் நிலையத்தில் டிக்கெட் வந்து தாம்பரத்து வரைக்கும் நான் வாங்கியிருந்தேன். 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ அந்த டிக்கெட்டை பயன்படுத்தி இந்த பஸ்ஸில் வந்து நான் பயணம் செஞ்சேன். இந்த பஸ் வந்து ஒரு சார்ட்டர் ட்ரிப்பாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து டிரைவர் கண்டக்டரை தவிர்த்து டிக்கெட் பரிசோதகர், ரயில்வே சார்பாக டிக்கெட் பரிசோதகரும் இந்த பஸ்ஸில் பயணம் செய்கிறாரு. அவர் தான் வந்து செக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் கடற்கரையிலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு இந்த ரயில் சேவை வந்து இந்த பஸ் சர்வீஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஈவினிங் பீக் ஹவர் டைமில் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் 7:15 வரைக்கும் இந்த பஸ் சர்வீஸ் வந்து இருக்குது. 7 நிமிட இடைவெளியில் இந்த பஸ் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மறுமுனையில் தாம்பரத்துலேருந்து காலை வேளையில் காலைல 6:30 மணிலேருந்து காலைல 8:20 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 7 நிமிஷம் இடைவெளியில். ஸோ நீங்கள் சென்னை கடற்கரையிலேருந்து தாம்பரம் நோக்கி பயணம் செய்கிறவங்க ட்ரெயின் மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு பேருந்து சேவையும் பயன்படுத்திக்கலாம். டிக்கெட் ஃபேர் வந்து அதே தான். நீங்கள் ட்ரெயினில் கடற்கரையிலேருந்து தாம்பரத்துக்கு என்ன டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்களோ அதே ஃபேர் தான் இது. ஆனால் நீங்கள் வந்து ரயில் டிக்கெட் வந்து கையில் வச்சுக்கணும். இல்லை சீசன் டிக்கெட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை பயன்படுத்தியும் நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்து பயணம் செய்யலாம். இது எவ்வளோ நாளைக்கு இந்த பேருந்து சேவை இயக்குவாங்கன்னு தெரியல. பொதுமக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா தொடர்ந்து இந்த பேருந்து சேவை இயக்குவாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த பேருந்தை வந்து முதல் தடவை இந்த சேவை தொடங்கும் போதே பயன்படுத்தினேன். 10 ரூபா தான் ஆச்சு டிக்கெட்டு. பட் என்னென்னா பயண நேரம் வந்து சுமார் ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் யூஸ்வலாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கடற்கரையிலேருந்து தாம்பரத்துக்கு ஒரு 55 நிமிஷத்தில் போயிடலாம். டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பேருந்து சேவையை பயன்படுத்திங்க. இந்த பேருந்து வந்து சென்னை கடற்கரை ரயிலிலிருந்து தொடங்கி தலைமைச் செயலகம், எழிலகம், கிண்டி, ஏர்போர்ட், பல்லாவரம், குரோம்பேட்டை, மெப்ஸ் இந்த வழியாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நடுவில் நீங்கள் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கிண்டியிலேருந்து தாம்பரம் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த பஸ்ஸு வந்து கிண்டி பஸ் ஸ்டாண்ட் வரும்போது நீங்கள் ஏறிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ரயில் டிக்கெட் வந்து இருக்கணும், இல்லைன்னா சீசன் டிக்கெட் வந்து வச்சுருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு விதிமுறையாக வச்சுருக்காங்க. இந்த சிறப்பு பேருந்து வந்து ரயில் பயணிகளுக்காக மட்டும்தான் இயக்குறாங்க. அதனால் மற்ற பொதுமக்கள் வந்து இந்த பேருந்தில் பயணம் செய்ய முடியாது. ஒன்று நீங்கள் ரயில் டிக்கெட் வாங்கி இந்த பேருந்தில் பயணம் செய்யலாம், இல்லைனா சீசன் டிக்கெட் வச்சுருக்கணும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த பஸ் வந்து லிமிட்டட் ஸ்டாப்ஸ் தான் நிற்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை கடற்கரை ரயில் நிலையத்துக்கு அப்புறம் தலைமைச் செயலகம், எழிலகம், அதை விட்டால் கிண்டி தான். கிண்டிக்கு அப்புறம் ஏர்போர்ட், பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், மெப்ஸ் இந்த குறிப்பிட்ட ஸ்டாப்பிங்கில் மட்டும் தான் நிற்பாங்க. ஸோ அந்த நடுவில் ஸ்டாப்பிங், உதாரணத்துக்கு நீங்கள் கிண்டிலேருந்து தாம்பரமோ இல்லை கிண்டிலேருந்து சென்னை கடற்கரையோ போகணுன்னு நினைக்கிறவங்க நடுவில் இந்த பஸ் ஸ்டாப் வரும்போது இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏறிக்கலாம். இந்த பஸ் வந்து சார்ட்டர் ட்ரிப்புன்னு போட்டிருக்கோம் நேம் போர்டில். முன்னாடி வந்து சென்னை கடற்கரை தாம்பரம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருப்பாங்க அந்த முன்னாடி விண்ட்ஷீல்டில். ஸோ இந்த பஸ் வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்திங்க. எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வருகிற இந்த மறுசீரமைப்பு பணிகள்னால புறநகர் ரயில் சேவை ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை பீச் இந்த வழித்தடத்தில் ஹோப் விரைவாக இந்த பணிகளை முடித்து பழையபடி ரயில் சேவையை இயக்கணும் தான் பொதுமக்களோட ஒரு முக்கியமான கோரிக்கை. ரயில்வே நிர்வாகம் அதை வந்து துரிதமாக செயல்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த மறுசீரமைப்பு பணி நடக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முடிக்கப்பட்டு விரைவாக வந்து பழையபடி ரயில் சேவை வந்து கொண்டு வந்தாங்கன்னா பொதுமக்களுக்கு அந்த சிரமம் வந்து இருக்காது. இந்த சிறப்பு பேருந்தோட கால அட்டவணையை வீடியோட கடைசியிலே நான் போடுறேன். சென்னை கடற்கரையிலேருந்து எந்த டைமில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி தாம்பரத்துலேருந்து காலையில் எந்த டைமுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அதோட கால அட்டவணை வந்து நான் வீடியோட கடைசியில் போடுறேன். ஸோ இந்த பேருந்து சேவை, இந்த சிறப்பு பேருந்து சேவையை தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. என்ன தான் இருந்தாலும் ட்ரெயினில் பயணம் செய்கிற மாதிரி இருக்காது. ட்ரெயின்னா விரைவாக நம்ம போக முடியும், பஸ்ஸுனால் கொஞ்சம் லேட் ஆகும் டிராஃபிக்னால். ஸோ தேவைப்படுறவங்க இந்த சேவையை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.
Inspector?